கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேரளாவுல ஒரு மிகப்பெரிய சரக்கு கப்பல் கவுந்த செய்திய நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அப்படி அந்த சரக்கு கப்பல்ல என்னதான் இருந்துச்சு? அதனால பொதுமக்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுமா? தமிழக மக்களுக்கு அதனால பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இது பத்தின முழு தகவல்களையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். நியூஸின் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆலன். மே 24ஆம் தேதி கொச்சிக்கு போயிருக்க வேண்டிய அந்த கப்பல் மே 24 காலையில 12:30 மணிக்கு கப்பல் கடல்ல கவிழ போகுதுன்ற தகவலை கடலோர காவல்படைக்கு கப்பல்ல இருக்க அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. தகவல் தெரிஞ்ச உடனே இந்திய கடற்படையில இருந்து 2 மிகப்பெரிய கப்பல்களை மீட்பு பணிக்காண்டி கடற்படை உடனே அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. விபத்து நடந்த இடத்துக்கு விரைந்து போன கடற்படை காவல்துறையினர் கப்பல்ல இருந்த 21 பேரையும் உடனடியா மீட்டிருக்காங்க. கப்பலோட கேப்டன், கப்பலோட தலைமை பொறியாளர், கப்பலோட துணை பொறியாளர், அவங்க 3 பேரும் மட்டும் கப்பல்ல எதனா ஆபத்து நேர்ந்துருமோ அப்படின்றத பாக்குறதுக்காண்டி எதுவும் மீட்பு பணிகள் அவங்களால முடிஞ்சதை செய்யறதுக்காண்டி கடற்படையோட கண்காணிப்புலயே கப்பல்ல இருந்திருக்காங்க. மே 25ஆம் தேதி கப்பல்ல இருந்த கண்டெய்னர் எல்லாம் கடல்ல விழுக ஆரம்பிச்ச உடனே மீதம் இருந்த எல்லாரையும் கடற்படை காவல்துறையினர் உடனடியாக மீட்டுட்டாங்க. அப்படி அந்த கப்பல்ல என்னென்ன பொருள் தான் இருந்துச்சு? 84.44 மெட்ரிக் டன் டீசலும் 36.1 மெட்ரிக் டன் பர்னஸ் ஆயிலும் கப்பல்ல இருந்த 640 கண்டெய்னர்ல 12 கண்டெய்னர்ல ஆபத்தான பொருட்களும், அது என்ன ஆபத்தான பொருட்கள்னு அவங்க ரகசியமாவே வச்சிருக்காங்க. 12 கண்டெய்னர்ல ஆபத்தான பொருட்களும் 13 கண்டெய்னர்ல கால்சியம் கார்பேட், அதாவது மாம்பழத்தை பழுக்க வைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற வேதிப்பொருட்களும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கப்பல்ல இருக்க 84 டன் டீசல்ல கசிவு ஏற்பட்டாலே மிகப்பெரிய ஆபத்து நடக்க பெரிய வாய்ப்பு உள்ளது. இதோட ஆபத்து கொல்லம்ல இருந்து ஆலப்புழா கடற்கரை வரைக்கும் வந்து திருவனந்தபுரத்துல இருக்க கடற்கரைக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சோ கப்பல்ல எந்த அளவுக்கு நீர் கசிச்சிருக்குன்ற தகவல் யாருக்குமே தெரியாது. கப்பல்ல அதிக அளவிலான எண்ணெய் கசிவு ஏற்பட்டா இந்த ஆபத்து தமிழ்நாடு வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கதா பல அறிஞர்கள் சொல்றாங்க. இதை விட பெரிய ஆபத்து என்னன்னா, கப்பல்ல இருக்கிற ஏதோ ஒரு ஆபத்தான பொருள், அந்த பொருள் என்னன்னு தான் தெரியல. அந்த ஆபத்தான பொருள் பெரிய சேதத்தை ஏற்படுத்துச்சுன்னா அதோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற விஷயம் யாராலையுமே யூகிக்க முடியல. மாம்பழத்தை பழுக்க வைக்கிறதுக்கு பயன்படுத்தின ரசாயன பொருள் சாப்பிட்டாலே கெட்டதுன்றப்ப அந்த பொருள் கடல்ல கலந்தா கடல்ல இருக்க உயிரினங்களுக்கு எந்த மாதிரியான ஆபத்தை ஏற்படுத்தும்? கேரளால இருக்க கடல் வளம் வந்து ரொம்ப செழிப்பானது. இது பெரும்பாலும் அனைவரால அறியப்பட்டது. கேரளால மட்டுமே 1000 வகையான மீன்களை பிடிச்சிருக்காங்க. இந்த நேரத்துல இந்த எண்ணெய் கசிவு, இந்த ரசாயன கசிவு எல்லாம் கடல்ல கலந்தா கடல்ல ஆபத்து ஏற்பட்டு உணவு சங்கிலிகள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு மீன்களுக்கு பெரிய ஆபத்து ஏற்பட மிகப்பெரிய வாய்ப்பு உள்ளது. ஆபத்தான பொருட்கள் இருக்கு அப்படின்னு சொன்ன காரணத்தினால கரையை ஒதுங்கின எந்த கண்டெய்னரையுமே பொதுமக்கள் யாரும் தொட வேணான்னு கேரளா கவர்மெண்ட் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. கப்பல் கடல்ல கவிழ்ந்ததுனால மீனவர்கள் யாரையும் கடலுக்கு மீன் பிடிக்க போக கூடாது அப்படின்ற சொல்லியிருக்க காரணத்தினாலையும் மீனவ மக்களுக்கும் இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. தொடர்ந்து அடுத்த செய்தியில சந்திப்போம். நான் உங்கள் ஆலன்.